யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வாங்க. இந்த வசனம் சொல்லுது, உங்களுடைய நன்மைகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதாம, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். நாம நிறைய வேளையில ஒருத்தரோடு ஒருத்தர் பேசும்போது கூட, உன்னை விட நான் நல்லவன், உன்னை விட நான் நல்லவள் என்ற ஒரு பிக்சரை காட்டுறதுக்கு தான் நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம். நிறைய வேளை இது ஒரு தவறான ஒரு போக்கு என்பதை அறியாமலே நாம் இதை செய்கிறோம். நீங்கள் பொதுவாக பாருங்கள், கணவன் மனைவி பாருங்கள், பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு யாராவது பேச விரும்புகிறாங்களா? அவங்களுக்கு நல்ல ஆழ் மனதில் தெரியும், நம்ம ஆரம்பித்த ஆரம்பம் வச்ச வத்தி தான் இப்போ தீபாவளி பட்டாசா சரவடியாக போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க தாங்க அந்த குற்றத்தை செய்தாங்க, தாங்க தான் அதை ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒத்துக்கொள்ள விரும்பவே மாட்டாங்க. ஆதாம்கிட்ட கர்த்தர் கேட்டார், நீ நான் விலக்கின கனியை புசித்தாயா? பதில் என்ன? புசித்தேன், புசிக்கல. அவன் என்ன சொன்னான்? நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அந்த மட்டும் போய் கேட்டாங்க, நீ புசித்தியா? சர்ப்பம் என்னை வஞ்சித்து. ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் சாப்பிட்டேன்னு ஒத்துக்க மாட்டாங்க, நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது என்னன்னு சொன்னா, நான் நல்லவன் நல்லவன் நல்லவன், என்ன போல ஒருவரும் உத்தமன் உண்மை உள்ளவன் உயர்ந்தவன் அன்புள்ளவன் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி பேசுறது உண்மை. அது டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை கிடையாது. இல்லைம்மா நான் கொஞ்சம் கோவப்பட்டேன், இல்லைங்க நான் கொஞ்சம் அவசரப்பட்டு தெரியாம பேசிட்டேன். நம்முடைய தவறுகளை நாம வெளிப்படையா பேச பழகும்போது பாருங்க, சண்டை பட்டு நின்றோம் இல்லையா? அதை முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இனிமே பண்றோம் பாஸ்டர். நம்ம முயற்சி எல்லாம் என்னன்னா, மை லார்ட் நான் நிரபராதி, இதுதான் ஆர்குமெண்ட்டே வீட்டில். நான் எவ்வளவு உத்தமன், நான் எப்படிப்பட்ட உத்தமி, இதையே நிலைநாட்ட 2 மணி நேரம் ஆர்குமெண்ட் போய்டுறோம். ஆனால் நம்ம ஆழ் மனதில் தெரியும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் அன்னைக்கு தெரியாமல் பேசிட்டேன், நான் என்னமோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன், புத்தி இல்லாமல் அன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, என்னை மன்னிச்சுக்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டேன். குற்றங்களை அறிக்கைட்டு பாருங்க, இம்மீடியட்டாக அந்த ஏர் கிளியர் ஆகிடும். டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது பிரிங்கிங் யுவர் ட்ரையல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டு த லைட் ஆர் மேக்கிங் இட் ஓப்பன். நான் இதில் இந்த கோபத்தில் கொஞ்சம் போராடுறேன், எனக்கா நீ ஜெபம் பண்ணு. ஏன் இப்படி கோபப்படுறேன்னு எனக்கு தெரியல. சில பேர் கோபம் பட்டுட்டு நான் கோபப்பட்டேனா அப்படின்னு. ஆமாம் நீ தான் கோபப்பட, நான் ஏன் கோபப்பட்டேன் அதே சொல்கிறதே பயங்கரமா. அப்போ கடைசி வரைக்கும் கோபப்பட்டேன்னு என்ன பண்ண மாட்டாங்க. என்கிட்ட ஸ்ட்ரகிள் இருக்கு, நானும் பலவீனமானவன் தான், நானும் விழ முடியும்னு என்றைக்கு நம்ம ஒத்துக்கிறோமோ அன்றைக்கு தான் டிரான்ஸ்பரன்சி உள்ளவன். இதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லுங்க, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக போயிருக்கும். நம்ம யாருமே உத்தமர்கள் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நீதிமான் ஒருவனை தேடுறேன் ஒருவனையும் காணுன்றார். அதனால் நம்ம சும்மா வேஸ்ட்டாக ட்ரை பண்ண வேணாம். நம்ம ரொம்ப நீதிமானாக உத்தமனாக நம்மளை காட்டணும்னு அதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. தவறு நடந்திருக்கா, நானும் விழுந்து போன மனுஷன் தான், தவறு செய்கிறேன், எனக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கோபம் இருக்குது, இந்த எரிச்சல் இருக்குது, வாய் கொஞ்சம் அடங்காமல் பேசிவிடுறேன், எதையோ ஒன்று பேசிட்டேன் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். ஜஸ்டிஃபை பண்ண 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 தான் நம்ம நம்ம செய்த குற்றங்களை மறைச்சு 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 அதை கார்பெட்டு கீழே ஒழுக்க ஆரம்பிப்போம். நான் செய்யலை, நான் செய்யவே இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. தவறு நடந்த பின்பு மன்னிப்பு கேட்க பயப்படாதீங்க. தவறு நடந்த பின்பு மன்னிப்பை கேட்க பயப்படாதீங்க. யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, நம்ம எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான். அறிந்தோ அறியாமலோ நாம் குற்றம் செய்கிறோம். நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் யாராவது மனம் புண்பட நம்ம பேசிட்டோம், நடந்து கொண்டோம்னா, பி த ஃபர்ஸ்ட் டு கோ அண்ட் அப்பாலஜைஸ். உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அதை நீங்கள் டிலே பண்ண அது ரொம்ப செய்கிறது கஷ்டமாக மாறிடும். அது ரொம்ப வேதனையான ஒரு பாதையாக அது மாறிடும். அது செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் தப்பு செஞ்சுட்டு உடனே சாரின்னு கேளுங்க, ஈஸியாக அது முடிச்சிடலாம். ஒரு நாள் அந்த சாரி கேட்குறதுக்கு நீங்கள் தாமதமாக பண்ணீங்கன்னா நம்ம ஏன் கேட்கணும்? நான் அவர் ஒன்றும் தப்பு இல்லையா? இப்படியே கேட்டு கேட்டு தான் வீடே நாசமாக போச்சு. கேட்கக்கூடாது. அப்படி தான் நம்மளை பற்றி நல்லவங்களா நம்மளை பிக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் வருமே தவிர, நம்ம உடனே போய் தப்பன்ட்டேன் மன்னிச்சுக்கம்மா, ஐம் சாரி, நான் பேசிட்டேன், பேசிடக்கூடாது, ஐம் சாரி,
சொல்லி பாருங்க, உடனே நம்ம வாழ்க்கையே ஒரு சீரமைப்புக்குள்ளே வந்துடும். டிரான்ஸ்பரன்சின்றது நம்ம மனசில் இருக்கிறத வந்து நம்முடைய உணர்வுகளை கூட வெளிப்படையாக பேசுறது. அப்போ தான் குற்றங்கள்லேருந்து வெளியே வர முடியும். நம்ம பிரச்சனைகளை பற்றி, நமக்கு இருக்கிற போராட்டங்களை பற்றி நம்ம வெளிச்சத்தில் பேசணும்னு சொல்லும்போது, ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது, உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலைன்றதை வெளிப்படையாக சொல்லுங்கள். நீங்கள் இப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கலை, நீ இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கலை, இது சரியாக தெரியலை, எனக்கு மனசுக்கு பிடிக்கலை, எனக்கு மனசு ரொம்ப துக்கமாக இருக்குது, நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்றத நம்ம வெளிப்படையாக சொல்லிடணும். சில பேர் சொல்லவே மாட்டாங்க. ஏன் இப்படி உமனா மூஞ்சி மாதிரி சுற்றிட்டு வராங்க நம்மளுக்கே தெரியாது. ஒரு மாதிரி எதுலேருந்து இந்த பிரச்சனை துவங்கியிருக்குனே தெரியாது. சில வேளையில் அங்கங்கே சில செடி முளைச்சிருக்கும் பாருங்க. இந்த செடி முளைச்சது சில பேர் கேட்பாங்க, இது என்ன செடின்னு. சில பேர் சொல்லுவாங்க அத்தி செடின்னுவாங்க, சில பேர் அலரி செடின்னுவாங்க. அவங்கவுங்க சொல்கிறது தான். உண்மையாக பார்த்தா யாருக்குமே தெரியாது என்ன செடின்னு. இது தெரியாமலே சில பேர் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருப்பாங்க. அத்தி செடின்னு வளர்த்துட்டு தான் கடுத்த முட்செடியாக வந்து நிற்கும். அது அதே போல தான் நாம் வந்து எது பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்றத ஓப்பனாக சொல்கிற வரைக்கும் கணவன் வந்து ட்ரீட் பண்ணவே முடியாது. மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உகந்து போகவே முடியாது. ஏன் இந்த பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிடிக்கலை, உங்களுக்கு என்ன மனஸ்தாபம், என்ன மனத்தாங்கல்ன்றதை வெளிப்படையாக சொல்லுங்கள், வீடுகளுக்குள்ளே சொல்லுங்கள். அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும். அதே போல் சொல்வதற்கும் இடம் கொடுங்க. கணவன்மார் வந்து மனைவிமார் ஒருத்தர் தங்கள் ஃபீலிங்ஸை வந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், பாஸ்டர் எங்க பாஸ்டர் சொல்ல விடுறாரு, வாயை அடைச்சு விட்டுருவாரு, எனக்கு பிடிக்கலனா உனக்கு பிடிக்கலனா என்ன, இப்படிதான் செய்வேன் அப்படின்னும் போது அடுத்த முறை அவங்க பிடிக்கலன்றதை சொல்லவே மாட்டாங்க இல்லையா? சரி எக்கடா கட்டு போ, எப்படின்னா போ அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ நம்ம ஃபீலிங்ஸை வந்து சொல்றதும் அவசியம், சொல்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதும் அவசியம். சில கணவன்மாருடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம செய்யறது எல்லாமே மனைவிக்கு பிடிக்கணும், எல்லாத்தையும் மனைவி ஒத்துக்கொள்ளணும். நம்ம ஊரில் பிரசிடென்ட் கவர்னர் மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான். எந்த கோப்பையை அனுப்பினாலும் உடனே ஒரு சீல் போட்டு என்ன பண்ணிடணும், அனுப்பி விட்டுறணும். அந்த மாதிரி தான் மனைவி வச்சிருக்காங்க. சில மனைவி மாதிரி கணவன் அப்படி வச்சிருக்காங்க. எதை செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இது ரொம்ப கொடுமை. இது ஒரு கணவன் வந்து ஒரு சாப்பாடை வச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கும் என்ன இருக்கு, உரிமை இருக்கு. உப்பா இருக்கணும், உன் நாக்கு தான் என் பிரச்சனை, நான் அடுத்த முறை என்ன சொல்வாரு இல்லையா? இது வேகலை அப்படின்னு சொல்றாருன்னா அப்படியா, ஓ சரி வேகலையா, பரவாயில்ல. நம்ம வேகலைன்னா நீங்களா சூடாக்குறீங்க, அது அடுப்பு சூடாக்குது, அங்கே பிரச்சனை வந்திருக்கும். என்னமோ நீங்களே கை வச்சு சூடு பண்ணி எடுத்த மாதிரி அந்த வேகலைன்றது சொல்லக்கூடாது. ஏன்னா நான் செஞ்ச நம்பர் வெந்துருச்சு. அது நீங்கள் போட்டீங்க, சீலை போட்டு நீங்கள் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை குத்திட்டீங்க. உலகத்திலேயே உங்களை சமையலை போல யாருமே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது அப்படின்னு சாதிக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒவ்வொரு புருஷனும் ஜெபிச்சு தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த சாப்பாடை சில பேர் சாப்பிட்டுட்டு உயிர் பிழைச்சு வாழ்றதே அது பெரிய புண்ணியம் தான். கொரோனால தப்பிச்சா கூட இதுல தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நிறைய கணவன்மாருக்கு இப்போ உப்புனா என்னன்னு தெரியல, காரம்னா என்னன்னு தெரியல, புளிப்புனா என்னன்னு தெரியல. ஏன்னா வைஃப் டோட்டலா டெஃபினிஷனை மாத்தி விட்டாங்க. அது உப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா, அது எப்படி உப்பா இருக்கும், எங்க நாக்கு நல்லா தான் இருக்கு, உனக்கு தான் பிரச்சனை, போய் பிளட் டெஸ்ட் பண்ணு போ. அப்ப அவர் என்ன நம்பிடுவாருன்னா, நம்ம தான் ஏதோ பிரச்சனை, மூளை குழம்பி போயிருக்கு போல இருக்கு, இத்தனை வருஷம் உப்பா தெரிஞ்சது இப்போ உப்பா தெரியக்கூடாது போல இருக்கு இல்லையா? See, give a space for people to express their emotions. ஒரு கணவன் வந்து மனைவிக்கு வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாரு, எனக்கு பிடிக்கலங்க இந்த கலர், அது எப்படி பிடிக்காம போ, நல்லா தான் இருக்காது அப்படி உனக்கு பிடிக்கலையா, சரி பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலன்னா மாற்றிக்கலாம் அப்படி சொல்லணும். அவங்க என்ன மனசை நினைக்கிறாங்களோ அதை பேசுறதுக்கு என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். அதான் டிரான்ஸ்பரன்சி. மனைவி பயப்படக்கூடாது, நம்ம மனசில் இருக்கிறத சொன்னால் கூட ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணுவார். கணவன் வந்து பயப்படக்கூடாது, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், அது மனைவி அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த இமோஷன்ஸை வந்து ஓப்பனாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லி என்ன செய்வா போகிறாரு, என் மனைவி என்ன சொன்னால் கேட்ட போகிறாங்களா, அதனால எதையுமே சொல்கிறது இல்லை. இப்போ ஏன் இந்த டிரான்ஸ்பரன்சி கட்டாச்சு அப்படின்னு கேட்டால், ஏன்னா இமோஷன்ஸ்க்கு வேலிடிட்டியே இருக்காதுங்க. யாருமே வந்து அந்த அவங்க மனசில் தோன்றதை சொன்னாலும் கேட்குற ஆள் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை யாருக்கு இல்லைன்ன போது அடுத்த முறை சொல்லவே மாட்டாங்க. அடுத்த முறை நீங்கள் சாப்பாடு வைங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, பையன் திட்டுவான், நீ எல்லாம் சாப்பாடு செய்கிறதுக்கு எங்கே எங்கேயாவது கடிச்சா இல்லையா அப்படின்னு திட்டுவான். அவனையும் ஒரு மிரட்டி உனக்கும் நாக்கு சரியில்லை, உங்கள் அப்பா மாதிரியே வளர்ற நீனு. கடைசியில் இங்கே இருக்கிற அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டால் இந்த சமைக்கிற ஆள் தான். வெளியே யாராவது விருந்துக்கு வந்தான் 2 துண்டில் எழுச்சி ஒரே ஓட்டம் ஓடி பிடிச்சிருவான். அடுத்த முறை நீங்கள் கூப்பிட்டா கூட இந்த பக்கமே வரமாட்டான். ஏன்னா அவனாலையும் சொல்ல முடியாது பாருங்க, விருந்தாளி சொல்ல முடியுமா,
பிரச்சனை இருக்கு விருந்தாளி சொல்லுவானா? உப்பையே நீங்க பண்டமா கொடுத்தா கூட சாப்பிட்டு போவான் இல்லையா? வேகாத சாப்பாடு கூட சூப்பரா செஞ்சிருக்கீங்க சிஸ்டர்னு எழுந்து போயிடுவான். ஏன்னா நம்ம மரியாதையை காப்பாத்திட்டு போவோம், கூப்பிட்ட மரியாதைக்கு அமைதியா போயிடுவோம், வீட்டில் போய் மாத்திரை போட்டுக்கலான்னு போயிடுவான். அப்போ உண்மையை அவன்கிட்ட வாங்க முடியாது, விருந்தாளிகிட்ட வாங்க முடியாது. விருந்தாளிகிட்ட நீங்க கேட்டு கேட்டு பாருங்க, என்ன எப்படி இருக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க, சூப்பரா இருக்கு. சில விருந்தாளிகள் இப்படி வந்து சூப்பரா சொல்லும்போது கணவன் பக்கத்துல இருந்து எரிஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஏயா நீயாவது உண்மையை பேசி ஏதாவது மாத்துவேன்னு பார்த்தா நீ வேற ஏத்தி விட்டு போற. நான் படுற பாட்டிலேருந்து என்னைக்கு தான் எனக்கு விமோசனம் கிடைக்குமோ. அதுக்காக சகோதரிகள்லாம் மோசம் சமைக்கிறீங்க நான் சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்முடைய இமோஷன்ஸை வந்து சொல்றதுக்கு ஒரு ஓப்பன்னஸ் வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும் இல்லையா? இது நல்லா இல்லை, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு உகந்து வரலை, இது எனக்கு ருசியா இல்லை, இது வந்து நீ செய்யறது சரியில்லை, எனக்கு மன சங்கடமா இருக்கு, எனக்கு பிடிக்கல, இதை சொல்றதுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். நோ கமெண்ட்ஸ். சில பேர் வீடியோ போடுவாங்க, வீடியோ போட்டு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அவன் போடுறதான் வீடியோ, யாரும் கமெண்ட் அடிக்க முடியாது. ஆனால் இவர் எல்லாரை பற்றி கமெண்ட் சொல்லுவார், ஆனால் இவரை பற்றி யாரும் என்ன பண்ணிடக்கூடாது கமெண்ட் சொல்ல. சில பேர் எப்படின்னா அந்த கமெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருந்து தங்களுக்கு விரோதமாக நெகட்டிவ் கமெண்ட்டை தான் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அதுக்கு வெறும் புகழ்ந்த கமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பம் போட்டு தான் நடந்துட்டு இருக்கு. ஒன்லி குட் கமெண்ட்ஸ், சஜஷன் பாக்ஸே கிடையாது. நோ சஜஷன்ஸ், லிவ் வித் இட், லிவ் ஆர் டை, தட் இஸ் யுவர் ஷேர். அப்படி இல்லை, ஓப்பன்னஸ் இருக்கணும் வீட்டில். டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லும் போது மன்னிப்பு கேட்கறதுக்கு உடனே ஓப்பனாக இருக்கணும். நம்முடைய இமோஷன்ஸை வந்து பிடிக்குது பிடிக்கல, நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. வீட்டில் பயப்படக்கூடாது. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி விழுந்துருமோ, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா கோச்சிக்கிடுவாளோ, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா வீட்டுக்கு ஓடிடுவாளோ, அப்படி பயப்படக்கூடாது. தைரியமாக சொல்லலாம், அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. they'll take it in a good spirit. பாருங்க, உதாரணமாக சாப்பாடில் நல்லா இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அடுத்த முறை நீங்கள் நல்லா செய்யுமா, கொஞ்சம் குறைச்சிக்கோ, கொஞ்சம் ஏற்றிக்கோ, அவ்வளோதானே. நீங்கள் இந்த ஓப்பன்னஸ் உங்களுக்கு இருந்தால் யூ ஆக்சுவலி பிகம் பெட்டர். நீங்கள் நல்லவர்களாக மாறிடுவீங்க, நல்ல சமையல்காரராக மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, என்றைக்கு நம்ம கிரிட்டிசிசம்க்கு ஓப்பனாக இருக்கிறோமோ அன்றைக்கி வி ஆக்சுவலி பிகம் பெட்டர். நம்ம சிறந்தவர்களாக மாறும். கிரிட்டிசிசமே இருக்கக்கூடாது, நான் வச்சது தான் சட்டம்னு வச்சிங்கன்னா நீங்கள் வளரவே மாட்டீங்க, முன்னேற மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓப்பன்னஸ், டிரான்ஸ்பரன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டங்கள், உங்கள் வாழ்க்கைக்கான கனவுகளை வந்து மனம் திறந்து பேசுறதுக்கு ரெடியாக இருங்க. சில பேர் என்னென்னா, நம்ம எதாவது சொன்னோம் உடனே ஏதாவது போட்டு பட்டுன்னு அடைச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டே சொல்கிறது இல்லை. அதுபோல் இன்னொருத்தர் தங்களுடைய கோல்ஸை சொல்கிறதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருங்க. இப்போ யோசேப்பு வந்து தன்னோட அப்பா அம்மாட்ட வந்து சொன்னான், சூரியன் சந்திரன் என் முன்னாடி வணங்குது, 11 நட்சத்திரம். உடனே அவன் வாயை அடைச்சிட்டாங்க. எங்களை ஆள போகிறாரையோ, எங்களை துரைத்தனம் செய்வாயோ அப்படின்னு அவன் வாயை அடைச்சாங்க. அதே போல் பாருங்க, அவனுடைய சகோதரன்மார் 11 பேர் சேர்ந்துட்டு நீ பார்த்தது நடக்காது அப்படின்னு அவங்க எல்லாம் கங்கணம் கட்டி நிற்கிறாங்க. ஆனால் முடிவில் கர்த்தர் சொன்னது நடந்துச்சா இல்லையா? ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு ஸ்பேஸே இல்லை பாருங்க. 2வது முறை கனவை வந்து சொல்றான், 11 அரிக்கட்டுகள் என் முன்னாடி வணங்குதுன்னு உடனே அவனை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்படின்னு they wanted to silence his voice. அவனுடைய வாயிலிருந்து வர்ற வாய்ப்பிறப்ப நிறுத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டினாங்க. அது அவர்களுக்கு நன்மையா முடியல இல்லையா? நம்ம வீடுகளில் வந்து ஒவ்வொருத்தர் தங்க மனசுல இருக்கிற விருப்பங்கள், தங்களுடைய கனவுகள், ஆசைகள், தங்களுடைய திட்டங்கள், அவங்க யோசித்திருக்க யோசனைகளை வெளியரங்கமாக சொல்றதுக்கு இடம் கொடுங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அக்செப்ட் பண்ணலையோ, அதை ஆமோதிக்கிறீங்களோ இல்லையோ, அதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களோ இல்லையோ, அது நடக்கும் நடக்காதுன்னு நீங்கள் தீர்மானிக்க போறீங்களோ இல்லையோ, அது அடுத்தது. ஆனால் சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு தைரியம் இருக்கணும். ஐயோ நம்ம வீட்டில் சொல்ல முடியாதப்பா, சொன்னால் அவ்வளோதான், இனி அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரே டார்ச்சர் தான். சில பேர் சொல்ல முடியாது, நான் அப்படி செய்யலாம் இருக்கேன், ஆமாம் செஞ்சு கிழிச்சப்போ எடுத்த உடனே இதான் கமெண்ட். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் சொல்லலாம். நடக்குதோ நடக்கலையோ அது நம்ம ஆண்டவர் தான் பார்க்கணும். அது விருப்பங்களை சொல்கிறதுக்கு பிள்ளைகள்கிட்ட நம்ம சான்ஸ் கொடுக்கணும். நீ பேசுவா, உனக்கு என்ன செய்யணும் டேடி, நான் இப்படி மாறினேன், பைலட்டாக வரணுமே ஒரு நாள் சொல்லுவான். அடுத்த வாரம் திடீர்னு சொல்லுவான், நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகணும்னுவான். அடுத்த வாரம் திடீர்னு வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆகணும்னா மாறி மாறி சொல்லிட்டு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லு, ஏதோ சாக போகிறேன்னு சொல்கிறீ, அதே பெரிய காரியம். அது இருந்துட்டு போட்டோம், விடுங்க. அது கர்த்தர் என்ன தீர்மானிக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் வரட்டும் இல்லையா? ஆனால் சொல்லவே கூடாது, நான் சொல்கிறது தான் நீ அப்படி திருப்பி சொல்லணுன்றது தப்பு. அப்படி தப்பு. அது நீ என்ன டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் தான் ஆகணும். நீ என்ன இன்ஜினியர் ஆக, டாக்டர் தான் ஆகணும், அதுதான் வாயில் சொல்லு. என்கிட்ட வந்து இன்ஜினியர் சொல்லிடாத, அவ்வளோதான், நான் பொங்கி எழுந்துருவேன் அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுப்பா, உனக்கு என்ன சொல்லு, மனசுக்க சொல்லு, பார்த்துக்கலாம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும், அவ்வளோதான். இந்த டிரான்ஸ்பரன்சின்றது வீட்டில் வந்து எல்லாருமே வந்து தங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது சொல்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்.
திடீர்னு கணவன் சொல்லுவார், நானும் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல சம்பளம் எடுத்துருவா, அம்மா கம்பெனி ஆரம்பிப்பேன். இப்படி பேசி உடனே வாய் அடைக்கிறது. அப்படியா, சரி கர்த்தர் அதையும் செய்வார், ஜெபம் பண்ணுவோம், உங்கள் ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போ அந்த ஓப்பன்னஸ் இருக்கும், செய்யலாம், பண்ணலாம், நடத்தலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த டிரான்ஸ்பரன்சின்றது தான். தவறு நடந்தால் உடனே போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு தைரியமாக இருங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள், உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை தைரியமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவது தான் வெளியரங்கமான குடும்ப வாழ்க்கை.